ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது. ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் பணம், உறவு இதை 2யும் பிரித்து பார்த்து பழகிக்கணும். இனிமேல் அதாவது இந்த சனியோடைய தாக்கம் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கதா போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் அப்படி நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் சண்டை போடு, இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு. ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம், திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது. அதுவும் 6 இருக்கனால உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுங்க. இது இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல லாபம் வரக்கூடியது. இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா அப்படின்னா நல்ல வருமானத்தை அள்ளிடலாம். லாபம்ங்கிறது கொஞ்சம் நஞ்ச லாபம் இல்லை, பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க. 7 கூடிய புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 கூடிய புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமாவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம் தான். கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும். இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கடனை வாழ்நாளில் இது அடைச்சிட முடியும். உங்களுக்கு வாழ்நாளில் கடனே வாங்க தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வருது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இது என்னென்னா கூடுதலான முயற்சி போடணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும். 9 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் சுமூகமாக முடிவுக்கு வரும். மனசுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும். வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காம இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும். காதலில் சக்ஸஸ். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறது. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னால் இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் கிடைக்கும். வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 11ல் இருந்து சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 2 கூடையவர் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பார்ட்னர், நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுங்க.
ராகு வந்து உங்களுடைய ராசியில இருக்கனால, கொஞ்சம் வந்து இனம் புரியா கவலைகள் இருக்கும். இனம் புரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பறிகொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா, அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு குடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. ஏன்னா, இந்த மாசம் வந்து நீங்க இன்கம்ம ஈட்டக்கூடியது. வருமானத்த ஈட்டக்கூடிய மாதமா இது இருக்கனால, அது எல்லாமே தவிர்த்துருங்க. தள்ளி வச்சுருங்க. அப்புறமேல் நீங்க வந்து கவலைப்பட்டுக்கலாம். அப்புறமேலு டிப்ரஷன் ஆயிக்கலாம். இந்த மாசம் நீங்க சம்பாரிக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க. 4க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது. படிப்புல வேற லெவல். படிப்புல வந்து படிப்ப பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து இவ்வளோ நாளா எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவல்ல படிக்கக்கூடியது. நல்ல எப்பவுமே படிப்புல ஃபோக்கஸ்டா இருக்கிறது, ஷார்ப் மைண்டா இருக்கிறது, நல்ல ஞாபகத்திறனு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, நல்ல மார்க் வாங்குறது இது எல்லாமே இருக்கும். உயர்கல்வியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. 6க்குடையவர் வந்து 10ல திக்பலம் பெறதுனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாரி வேலை கிடைக்கிறது. வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது. வேற வெளிநாட்டிலயோ அல்லது வெளி மாநிலங்கள்ல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம். 7 சனி அப்படிங்கும்போது ஒரு 7 வருஷமும் கஷ்டத்தையே குடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஆனா பெரிய லெவல்ல இந்த மாசம் மாற்றம் இருக்கு. நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடியது. வீட்டு நபர்களுடைய அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போகணும். ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் தானா தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க. இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால, சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால, இது உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டகரமானதா இருக்கு. எல்லா விஷயங்களும் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா 5 குடையவரும் 10 குடையவரும் உங்களுக்கு சுக்கிரனாக இருக்கார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதே மாதிரி அஷ்டமாதிபதி 12ல் வந்து மறைஞ்சிட்டாரு. இந்த மாதம் எப்படி இருக்குது பாருங்கள். கெட்டவங்க செய்கிறவங்களாம் ஒரு இடத்துல போய் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. நல்லது செய்யறதுல தானா தேடி வருது. அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்கு கடவுளுடைய அருளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளோ 2 நாளோ நான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் வந்து மார்கழி மாதத்துல பண்ணுங்க. ஏன்னா தேவர்களுக்கும் இதுதான் வந்து காலை விடியற் காலையா இருக்குது. அவங்க தெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த காலகட்டமா இருக்கனால நீங்களும் இந்த டைம்ல பண்ணீங்க அப்படின்னா கூடுதலா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், புதிய வருமானங்கள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றியாகி இவ்வளோ நாளாக தடைகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே பிளாக் பண்ணி வருமானம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருந்தால் கூட அது ஒரு நிரந்தர வருமானமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4 கோடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்து சுமூகமான முறையில் உங்களுக்கு அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களையவே ஏமாற்றி ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு உண்டானது, இல்லைன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்கள் கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்களுடைய ஃபோன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாத்தையும் ஈஸியாக நம்பக்கூடிய நபர்களாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கோச்சாரத்தில் சனி புதனை பார்க்குது. உங்களுக்கு 9 குடையவரும் புதனாக இருக்கனால உங்களோட பேரை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர்னு உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஏமாத்துறதுக்குனே ஒரு கூட்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்க பெரிய லெவலில் நீங்கள்
6 புதன் வந்து 11ல் இருக்காரு. ஆனா, சனியோடைய பார்வையில இருக்காரு. ஆனா, 6 வரை 9ஆம் அதிபதியாவும் இருக்காரு. அதாவது உங்களுக்கு வந்து வேலையில நீங்க கவனமாக இருந்துட்டீங்கனாலே போதுமானது. ஆனா, அதே நேரத்தில உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து ப்ரமோஷன் ஆகி ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதுக்கு உண்டான காலகட்டம் தான். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வரும். நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்ங்க. அதே மாரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானமா இருக்குது. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியதெல்லாம் 11ஆம் ஸ்தானம் தான். 11ஆம் இடம் தான். ஸோ புதனே வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய லாபம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே தானா தேடி வரும். தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய மாசம் தான். ஆனா சனியோடைய பார்வை இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதியோடைய பார்வை இருக்குது. இந்த கோச்சாரத்துல வந்து மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த சனி, புதன் அதாவது 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன பார்க்கறதுனால உங்கள விட இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திருவாங்க. அதுக்கு நீங்க இரையாகாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? உத்தியோகத்தில இருக்கவங்க ரொம்ப அலர்ட்டாவும், அவேர்னஸாவும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாரி பெரிய லெவல்ல அதாவது நெறைய நன்மைகள் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு தான் இது ஒரு ரொம்ப ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் உறுதியாக உண்டு. படிக்கக்கூடியவங்க படிப்பில நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகளை எடுத்து நீங்களா தானா படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆர்வம் நிறையா வரும். ஞாபகத்திறன் நல்லா வரும். நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்பு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல மார்க்கு, நல்ல ஸ்கோர் எடுத்து படிப்பு முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளா ஒரு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாசம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. வேலைக்காக வெளியூரோ அல்லது வெளிமாநிலமோ, வெளிநாடோ இந்த மாதம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஆஞ்சநேய வழிபாடும், காளி வழிபாடும் பண்ணுங்க. சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேய வழிபாடும், காளி வழிபாடும் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள குடுக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் இது என்ன விஷயம் எடுத்தாலும் அது சக்சஸுங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து வாகன பிராப்தம் இருக்கு. புதுசா நீங்க ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாரி விஷயங்கள ப்ரொசீஜர் பண்ணுங்க. நீ தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகனங்கள் வாங்கக்கூடியது இருக்கு. பொதுவாவே மகர ராசிக்கு 4 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய அதிர்ஷ்டமான கிரகம் சுக்கிரன் வந்து அத பார்க்குறாரு. நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கு. அதாவது 4 கூடியவரும் 11 கூடியவருமா இருக்கனால வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, ஒரு தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான இவ்வளோ நாளா தேடிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு தானாவே தேடி வந்துரும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான மாசம். உங்களுக்கு இவ்வளோ நாளா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். எதிரிகள் எல்லாமே தானா அடங்கி போகக்கூடியது. உங்களுடைய கை வந்து மேலோங்கி இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்பு, மேலதிகாரியோடைய பாராட்டுகள், அரசாங்க விருதுகள் இது எல்லாமே தானா கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எத தொட்டாலுமே பொன்னாகிறது, எத தொட்டாலுமே சக்சஸ் ஆகிறது. அதே மாரி ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அமைப்பிலேயே உட்கார்ந்துருக்காரு. 5 கூடையவரும் 10 கூடையவரும். சுக்கிரன் வந்து கலைத்துறைக்கு அவர் வந்து உட்கார்ந்துருக்கும்போது 11ஆம் இடத்துலயும் புதன் இருக்கு. நடிப்பு, கலை அதாவது பாடுறது, இசை இந்த மாரி எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கலைத்துறைக்குமே வந்து இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கு. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அதாவது நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல இன்கம் வரக்கூடியது, தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், 7.5 சனியும் முடியக்கூடிய காலகட்டம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். இது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள். அது
அது மட்டும் இல்லாமல் 9ல் வந்து உங்களுக்கு குரு இருக்கார். இது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக தேடி வரதுக்குண்டான மாதமாக தான் இது இருக்கும். கடைசி வருஷமாக இருக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல, இது ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்கார். கேது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக போகும்போது இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்களாக தானாக மறுபடியும் வந்து பாசிட்டிவாக ஆக்கிக்கணும். உங்களுடைய சுய முயற்சி தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சுயமாக தான் நீங்கள் வருவீங்க. அதனால் சுயம் அப்படிங்கிறது நம்ம சுயம்பு, நம்ம ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தாட்டை நிறைய வளர்த்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம். எப்போவுமே பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு 10 குடையவரும் ராசி குடையவரும் புதனாக இருக்கிறாரு. அவர் வந்து குருவோடைய பார்வையில் இருக்காருங்க. குரு வந்து 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. தொழிலில் வந்து நிறைய இன்கம் வரக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டானது, தொழிலை புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த ஸ்தானமோ அந்த அதிபதி பார்க்குறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோ அல்லது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது கிடைக்காம இருந்திருக்கும். இது எல்லாமே தானாக இந்த மாதம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. கல்வி காரகன் புதனே வந்து குருவோடைய பார்வையில் இருக்கார். படித்தா நமக்கு நல்ல லெவலில் வருவோம் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். படிப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, பிரகாசம், இது எல்லாமே தானாக தேடி வரும். அதே மாதிரி 12 கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா 4 கூடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடையவர் 4ல் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருக்கு உடல்நிலையில் அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. கண்டம்லாம் கிடையாது, கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும். புது புது முயற்சிகள் பண்ண அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டோடைய ஆதரவுகள், குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இவ்வளோ நாளாக கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். அது மூலிமா வெற்றிகள் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இந்த மாதம் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவுகள் வந்து ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் ரீதியான வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏற்கனவே அவர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி தான் உங்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து கையாளுறதுல தான் இருக்குது. பணங்காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் இந்த மாதம் வரும். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து படித்து முடித்தோன்னே கேம்பஸில் உங்களுக்கு
உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் தானாக தேடி வரும். ஒரு பதவி கிடைக்கும். இவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடச்சிரும். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நீங்கள் சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து 7 கூடிய சூரியன் வந்து 11ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். இது என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணணும். பொதுவாகவே இந்த 7 சனியோடைய அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனாலுமே இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு 7 சனியோடைய பாதிப்புகள் எப்போவுமே இருக்காதுங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. 11ல் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸை உறுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இருக்க போது. பிஸ்னஸில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது 10 கூடையவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது பிஸ்னஸ் ரீதியாக அலைச்சல்கள் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் ஆகும். கும்ப ராசிக்காரங்க முக்கியமாக நீங்கள் எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் என்ன விஷயத்த மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ நடக்கலை அப்படின்னா அது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். கால தாமதமாகுமே தவிர ஆனால் காலத்தால் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க தான். ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து கால தாமதமாகி கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது. அதனுடைய அனுஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுடைய அனுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பரிகாரம் பண்ணிக்கணும். வஸ்திர தானம் பண்ணணும். அதாவது வேட்டி சேலை இதெல்லாம் எடுத்து 7 எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி 7 எளியவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த மாதம் வந்து சடசீதி புண்ணிய காலம். இது 16/12 அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த சடசீதி புண்ணிய காலம் வருது. மார்கழி மாதம் பிறக்குது. அந்த காலத்தில் காலையில் போய் நீங்கள் என்னென்னா சிவன் கோவிலேருந்து சித்தர்களை வணங்கிட்டு பெரியவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது 7 எளியவர்களுக்கோ இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதனால் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்தவித தடையுமே இருக்காது. விபத்து கண்டம் வராது. இன்கமில் வந்து தடைகள் இருக்காது. வருமான தடைங்கிறது சுத்தமாக இருக்காது. பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை செய்கிறதுக்கு பாருங்கள். பிஸ்னஸில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் அலைச்சல்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஆனால் கால தாமதமாகி கிடைக்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. படிப்பில் நல்ல ஆர்வம் காமிக்கணும். 7 சனியுடைய பாதிப்புனால படிப்பில் ஆர்வம் இல்லாகிறது, மன சோர்வு, நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு நினைப்புகள் வரும். ஆனாலும் நீங்கள் மறுபடியும் கூடுதலாக முயற்சிகள் பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி நடக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. கேது வந்து அஷ்டமத்தில் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலி. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமர்த்தியசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கால தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7 கூடிய சூரியன்
11ல் இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நல்ல லாபம், நல்ல நிரந்தரமான வருமானம், ஒரு பெரிய புதையல், ஒரு லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு அதாவது செவ்வாயை பார்க்குது. உங்களுக்கு 4க்கு அதாவது உங்களோடதுக்கு 3, 10 குடையவர். தொழிலில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பெரிய லெவலில் அது பெருசாக நீங்கள் தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு தானாக தேடி வரும். இவ்வளோ ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டோ அல்லது ஒரு நல்ல தகவலுக்காக. அந்த தகவல்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ணி தான் ஆகணும். காலங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது, காலங்கள் வந்து நகர்ந்து போகும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கும்ப ராசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும், பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அமைதியாக போகணும், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, சுழலை மாடன், அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு, இது எல்லாம் உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுடைய சந்திரன் மேலே சனி இருக்கனால அன்னதானம் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுங்க. நீங்கள் பொதுவாகவே பிச்சை போடக்கூடாது. ஒருத்தருக்கு பசியால் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தேடித்தரும். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். ஆனால் டைவர்ஷன் வந்துடும். ஐயோ வேறு ஏதாவது படிக்கக்கூடிய டைமில் வேறு நினைவுகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஏமாற்றங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. பட் ஆனால் எல்லாமே வந்து கடந்து போய் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ பிரிவினை அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது வந்து உங்களுக்கு தகுதி இல்லாதது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக கடந்து வந்துட முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மேலே நியாயம் இருக்கும், ஆனால் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். அமைதியாக கடந்து வரக்கூடிய நேரம் தான் இது. அதனால் அமைதியாக இருந்துக்கங்க. கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாயாருடைய உடல்நிலையில் இந்த மாதம் வந்து கவனம் செலுத்துங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பொதுவாகவே கும்பராசி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு, அதனால் அதை பார்த்துக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ வந்து நல்ல அமைப்பு தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கவனத்தோடு செயல்படணும். எல்லாமே வந்து கவனத்தோடு செயல்படணும். ஒரு ஆஃபர் நம்மளை தானாக தேடி வருதுன்னா அது நமக்கான வலையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கங்க. கவனமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான். 7.5 சனி நீங்கள் நினைக்காதீங்க. ஜென்ம சனி, சனியோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது அழியா புகழாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாகவும் நிறுத்தி பொறுமையாக செஞ்சுட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் வந்து லாபஸ்தான அதிபதி வந்து
3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் வந்து ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 குடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து 12 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 குடையவரும் 7 குடையவரும் 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள், பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படிக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே வந்து கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வர்றது, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்களை எழுதியிருக்கவங்களுக்கு வந்து நல்ல மார்க், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவல் நீங்கள் தெரிகிறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3 கூடைய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக தான் இது இருக்குது. இந்த மாதம் பிறக்கிறதே வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் வந்து 16/12/2024 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்னென்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு மாதம் பிறக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இந்த மார்கழி மாதம் வந்து சடசெய்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த டைமில் அதாவது பிறக்கிற அந்த காலையில் 16ஆம் தேதி காலையில் வந்து ஒரு வேஷ்டியோ சட்டையோ அல்லது வந்து சேலையோ ஏழை எளியவர்களுக்கு, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. தானம்னாலே தெரியாதவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அதை வந்து வஸ்திரத்தை கொண்டு போய் தானம் பண்ணுறது மூலிமா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வஸ்திரத்தை தானம் பண்ணுறது மூலிமா அந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் அதாவது அடுத்து மார்கழி மாதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்தில் எந்த தடையுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் வரதுனால பார்ட்னர்ஷிப் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி 2 கூடைய சந்திரன் வந்து இந்த மாதம் பிறக்கும்போதே உங்கள் ராசியில் இருக்கனால வருமானம் எல்லாமே தேடி வரும். ரொம்ப நாளாக வெளியில் பணம் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த மாதம் வந்து அது நீங்கள் கேளுங்க, அதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து தன்னால் அமைப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டுன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசி அதிபதி வந்து ராசி அதிபதி புதன் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத அதாவது நீங்கள் வந்து என்ன தான் முதலீடு போட்டாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி, பார்ட்னர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னரை கண்காணிக்கணும். பார்ட்னர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அவர் ஏமாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோச்சாரத்தில் எல்லா ராசிக்கும் இது பொதுவானதான். கோச்சாரத்தில் சனி புதனை பார்த்தாலே, அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி, கன்னி ராசி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. 11 கூடைய செவ்வாய் நீச்சமாக இருக்குது. பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஈஸியாக மற்றவங்க வந்து 10 தடவை போடுற ஒரு விஷயத்த உங்களால் ஈஸியாக ஒரே டைமில் போட்டு ஜெயிக்க முடியும். ஆனால் என்னென்னா உங்ககிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் வந்து எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக அலட்சியமாக எடுத்துக்கிறது. ஆனால் நீங்கள் சின்சியராக இருந்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் வர முடியும். மிதுன ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். மற்றபடி வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் போயிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் இந்த மாதம் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல சம்பாதிக்க முடியும். நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 6ல் வந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரானது. உத்தியோகத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நல்ல அமைப்பு தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு தன்னால் தேடி வருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்குது.
இந்த இதை வந்து கரெக்டாக இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே படிப்பில் வந்து ரொம்ப கவனம் தேவை. படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வருமானத்தில் எந்த தடையுமே கிடையாது. ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கனால பெண்கள் வழி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பெண்ணால் தேவையில்லாத அவமானமோ அல்லது பிரச்சனையோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, அதுதான் நல்லது. பொதுவாகவே இரக்க குணம் படைத்தவங்களா நீங்கள் இருக்கனால யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுட்டால் உடனடியாக வந்து செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் வந்து ஒவ்வொரு உதவியுமே யோசித்து இவங்களுக்கு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வந்து அஷ்டமத்தை சுக்கிரன் இருக்கனால பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறதுனா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க, அதான் நல்லது. அதே மாதிரி தேவையில்லாமல் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து சண்டை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம். வருமானத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. வருமானம் வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் சண்டை அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. குடும்பஸ்தானத்தில் 6 கூடியவர் நீச்சம் பெற்று இருக்காரு. வாய்வெளி வந்து சண்டையாகும். அது வந்து என்னென்னா பெரிய சண்டையாக போய் முத்திரும். அப்புறம் சனியோட பார்க்கறனால அந்த சண்டை வந்து ஒரு நாளில் முடியக்கூட சண்டை 1 மாதம் இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியாக போய்க்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வரக்கூடாது. அப்படி வந்தாலும் உடனே சாரி கேட்டுட்டிங்கன்னா அது அத்தோட முடிஞ்சு போயிடும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு. கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இது வந்து ஆதாயம் உங்களுக்கு தான். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாகன பிராப்தம் இருக்குது. 4 கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். சின்ன விஷயத்தை செய்ய போய் பேரு புகழ் எல்லாமே தானாக தேடி வரும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது மூலிமா பெரிய புகழ் அடைகிறதுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, நல்ல வருமானம் அது மூலிமா ஈட்டுறது, நிரந்தரமான செல்வ வளம், நிரந்தரமான பேரும் புகழும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க துறையில் இருக்கவங்களோ அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான் இது. 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கனால அருமையான பல வகையில் இருந்து வருமானங்கள், அதே மாதிரி பல வகையிலேருந்து உங்களுக்கு ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். பொலிட்டீஷியனாக இருந்தால் சூப்பரான டைம் இது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களோட பதவிகளை எப்போ தட்டி பறித்து இன்னொருத்தவங்க வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் வந்து ஒரு தெய்வீக மாதமாக இருக்கனால உங்களால் என்ன முடியுதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 10 சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். நீங்கள் வந்து வருமானம் வந்து பல வகையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இது ஒன்று தான் வந்து மைனஸு. ஆனால் சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பொதுவாகவே ஒரு 7.5 சனி
சனினாலும் சரிங்க, அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி, கண்ட சனினாலும் சரி, சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்போவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க, உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார். அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு, அதாவது சனியுடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும். பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. 2 கூடிய புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். ரொம்ப ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து பெரிய லெவலில் போகும். நல்ல வருமானம், அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா அதிர்ஷ்டம் தானாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா 4 கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 கூடையவரும் 4 கூடையவரும் செவ்வாயாக இருக்கார். 9ஆம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது, 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. அப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி அவர் 8ஆம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 3 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரியோ அல்லது புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாதம் வருது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ல் இருக்கார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதம் தான். பெரிய லெவலில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அரசாங்கத்தில் இருக்கவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை இருக்குது. சனியும் சந்திரனும் இருக்கிறனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா, 6 கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிரிகள் வந்து பொதுவாக சிம்மராசிக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க, டைம் டு டைம்
காரியம் செய்வீங்க. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட இதுலேயே இருக்குது. அதனால் வந்து யாருமே எதுவுமே குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாகவே உருவாயிருவாங்க. ஜெலஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜெலஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த 2.5 வருஷமாகவே இருந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா 6 கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6 கூடியவர் எப்போல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுற்றி போடுங்க. அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு. இந்த இது வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இந்த எதிரிகள் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இந்த கண்டச்சனியிலேருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்கம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அரசாங்கம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் வந்து உங்களை தானாக தேடி வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் வந்து தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ வந்து எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாக கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது சனியுடைய இது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து என்னென்னா வெற்றியை வந்து நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலிமா நல்ல வருமானம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட், அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். அத்தனையுமே பணமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக வந்தோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய் 12 கூடிய செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். மற்ற விஷயங்களுக்கு வந்து எந்தவித நினைப்பும் இல்லாமல் எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி. வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவலில் பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். 5 கூடியவரும் 12 கூடிய செவ்வாயும் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ அது அவமானத்தையோ மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே வந்து சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மி,
கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானத்தில் கணவன் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு. அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. தொழில் ரீதியாக இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களையே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5 குடைய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். அவர் 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு. அது இல்லாமல் வந்து 9ஆம் இடம் தான் பேரு புகழ் எல்லாமே. ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கார். பேரு புகழ் எல்லாமே வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான மாதம். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 2-7 கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. இந்த தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும், சுக்கிரன் வந்து தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம், நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 6 கூடிய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி வந்து 10ஆம் பார்வையை புதனை பார்த்துட்டு இருக்காரு. சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை. தெரிஞ்சவங்க நம்ம கூடயே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க.
அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் காட்டி படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் வரும். டைவர்ஷன் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு. அதாவது இந்த மாதத்துலேருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட வந்து அதாவது படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது ஆர்வம், ஞானம் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே காணப்படும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வமும் புத்தி கூர்மையும் ஏற்படும். ஆர்வம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக வந்து ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். படித்தா தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும். கல்வியில் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது வந்து உத்தியோகத்துலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடென்ட் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. அதனால என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, லாபசனி தான். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாவோ அல்லது தொழில் மூலியமாவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறதா நல்லது. நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து புதுசாக காரியங்கள் தொடங்குறதுக்கு, புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சனி வந்து 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. 5 கூடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து சுமூகமான உறவு ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான இதாக இருக்கும். அது மூலம் அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ அல்லது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மங்களகரமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல, அது பேச்சுக்கு இல்லை. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல மாதம்தான். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம். அதாவது 2 கூடிய சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம். அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன்ஸோ அல்லது
அல்லது உங்கள் வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ இல்லை ஓனர் வந்து பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது, அது மூலிமா நல்ல நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான். இன்னும் நீங்கள் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பிலே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறைய கஷ்டம் பட்டாச்சு, இனி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் அதிகமாக பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. அஷ்டமத்து சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதம்தான் வந்து ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி போடுறது. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான அமைப்பு, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. பெரிய லெவலில் இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7 குடைவரும் அவர் தான். அப்போ நிவர்த்தி, இவ்வளோ நாளாக எத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கு அத்தையோ அல்லது சிஸ்டரோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலிமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. மூத்த சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்படணும். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருக்கிறாரு இல்லையா? அப்போது ஒரு 10 குடைவரும் சரி 5 குடைவரும் சரி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால பிஸ்னஸில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அலட்சியமும் கூடாது. உங்களோட உழைப்பை வந்து எப்பவும் போல் கடுமையாக நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இன்னும் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிப்பீங்க. அதில் நான் குறையே சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்குது. செவ்வாய் 10ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். குடும்பத்தில் வந்து ரொம்ப இணக்கமான சூழ்நிலைகள் வந்துடும். சண்டை சச்சரவுகள்லாம் விலகிரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கடுமையான அலைச்சல்கள் இருக்கும். 12 குடைவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ ஏதாவது ஒரு விஷயமா வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் லோன் வாங்க போகிறனா கூட 10 தடவை அலைய வைப்பாங்க. ஆனால் அது கடைசியில் சக்ஸஸாக தான் முடியும். ஸோ அலைச்சலுக்கு இந்த மாதம் நீங்கள் தயங்காதீங்க. பொதுவாகவே வந்து உங்களோட ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்னாகி அது மூலிமா உங்களோட உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிரும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஃபீவர் வரதோ அல்லது வந்து சைனஸ் ட்ரபிளோ தலை சுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது தவறே கிடையாது. ஆனால் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கணும். இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறத காட்டிலும் உங்களோட உழைப்புக்கு ஒரு நாளாவது ஓய்வு அப்படிங்கிறது அவசியமானது. அதை எடுத்துக்கோங்க, நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். ஆனால் படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய லெவலில் தான் வருவீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர். 11ல் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய லெவலில் ஆதாயம். 9 கூடிய குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அது மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்டுட்டுங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அது சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக தடைகள் இருக்குது இல்லையா? அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் வந்து இவ்வளோ நாளாக தடை இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து ஒரு வரன் வரத்துக்கோ அல்லது அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். மார்கழி மாதம் பேச வேண்டாம் நினைக்காதீங்க. இப்போ பேசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாதமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த மாதத்தில் வந்து ஒரு வரன்கள் தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும்.
குழந்தை விஷயமா அதாவது வந்து பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், இவ்வளோ நாளாக பிரச்சனை சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கையெழுத்து போடுறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், ஏதாவது கான்ட்ராக்ட் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்களோட நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க, அதை பார்த்துக்கங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய காலகட்டம் தான், நல்ல காலகட்டம். உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். அதாவது மார்ச் மாதம் வந்து சனி பெயர்ச்சியாகி போயிடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நன்மைகள் தான் இருக்குது. இந்த மார்கழி மாதமே ஒரு தெய்வீக மாதமாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விடிய காலையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு, ஏன்னா சனி வந்து முடியக்குள்ள, அதாவது அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அந்த 4:30 மணி பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த விடியற்காலைங்கிறது தேவர்களுக்குமே அது விடியற்காலை தான். அதனால் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பலன் வந்து கூடுதலாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சனியும் வந்து அஷ்டமத்து சனியும் முடிய போது, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலாபலன்கள் உறுதியாக உண்டுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.